வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதுல 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். துளசின்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கிறத அம்மா பார்த்தாங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா. இதெல்லாம் மந்திரவாதி மாதிரி ஒரு நபரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சீக்கிரட்டா தான் அந்த நபரை வர வைக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா வனரட்சி உடம்புல இருக்குன்ற மாதிரி ஏதாவது பண்ணிருவாங்கல்ல, அதனால தான் இந்த நபரை சீக்கிரட்டா வீட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வட்டெல்லாம் வரைஞ்சிடுறாரு. சில லிக்விட் எல்லாம் எடுத்து ஏதோ மந்திரம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த மந்திரம் பண்ண அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் வித்தியாசமா நந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடுவுல இருக்க சர்க்கிளுக்கு வந்துடுறாங்க. இவர் பண்ணிட்டு இருக்க மந்திரம் வேலை செய்து போல அவங்க ஓரளவுக்கு இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வராங்க. இவர் எப்படி பண்றாரோ அந்த மாதிரிலாம் இவங்க நெளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல மயக்கம் போட்டுறாங்க. இப்பன்னு பார்த்து ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, கதவை திறங்க அப்படின்ற மாதிரிலாம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இந்த அப்பாவும் அம்மாவும் கேக்குறாங்க. நீங்க பேய விரட்டுறதுக்காக யாரையோ வர வச்சிருக்கீங்களாமே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பேரண்ட்ஸும் சமாளிச்சு அனுப்ப பாக்குறாங்க. ஆனா இவங்க கேட்காம உள்ள வந்து செக் பண்றாங்க. அப்பதான் பேய விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி அந்த பொண்ணு அங்க காணாம போயிடுறா. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சமயம் இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேகமா ஊர் தலைவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணை துரத்திட்டு இருக்காங்க, நீங்க என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஊர் தலைவர் வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அந்த பொண்ணை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா, இந்த பொண்ணு உடம்புக்குள்ளதான் வனரட்சி இருக்கு, இந்த பொண்ணை நம்ம சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணி தொலையாதீங்க, முதல்ல அந்த பொண்ணை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு சொல்றதுனால அந்த பொண்ணு அந்த இடத்துல விட்டுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் இவருக்கு நன்றி சொல்லிட்டு பொண்ணு அங்க இருந்து கூட்டு போறாங்க. ஈரா இங்க இருந்து கிளம்ப போறாங்க. அதனாலதான் சித்ரா கிட்ட சொல்றதுக்காக வராங்க. சித்ராவும் கிளம்புன்ற மாதிரி நார்மலா சொல்றாங்க. ஈரா இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. என்னன்னு தெரியல, அந்த பையன் கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது, இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது. என்னென்னமோ காரணம் சொல்லி இவங்க ரிஜெக்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஒன்ன மாதிரியே எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் தான் மிக்ஸ்டு சிக்னலா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கேன், அதனால தான் நீ அந்த மாதிரி நடந்துகிட்ட. ஆனா நீ மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சித்ராக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரியே இவங்களுக்கும் சித்ராவை பிடிச்சிருக்கு. இது சம்பந்தமா 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப சித்ரா இருக்காங்கல்ல, ஆபீஸ்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஈரா கிட்ட இருந்து கால் வருது. ஈரா திரும்பி ஊருக்குலாம் போயிட்டாங்க. இப்ப ஈரா கிட்ட இவங்க போன்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஐயனாரும் கவனிக்கிறாரு. இப்போ போன் பேசி முடிச்சுட்டு அவங்க வராங்கல்ல, என்ன பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க போல, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவங்க பொண்ணு கிட்ட தானே பேசினாங்க, அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. இவர் எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி சொல்ல மாட்டாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து போன் கால் வருது. முடியை கம்பேர் பண்ணி பார்க்க சொன்னாங்க பாத்தீங்களா, கார்ல இருந்த முடிக்கும் அந்த தோப்பால இருக்க முடிக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வருது. இத பத்தி இவங்க ஈரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது மங்கையோட லாயர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக தேவையில்லாம மங்கையை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, முதல்ல மங்கையை வீட்டுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மங்கை தப்பு பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால ஈரவா அனுப்பிடலாம் நினைக்கிறாரு. ஆனா இந்த ஊரை விட்டு போக கூடாது, இங்கேதான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி லாயரும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பேரண்ட்ஸும் சைன் போட்டு அவங்களை கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. நீ நம்ம வீட்டுக்கே வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா மங்கை இருக்காங்கல்ல, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் ஈரவும் ஜன்னல் கிட்ட இருந்து கவனிச்சிருப்பாரு. இப்ப இவரோட டீம் மெம்பர்ஸான அந்த 2 பேரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க போட்டோ வச்சு இவங்களுக்கு காமனா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஐயனார் என்ன சொல்றாருன்னா, கொல்லப்பட்டிருக்க 4 பேருமே ஆண்கள், இதுதான் காமனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சித்ரா என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் 2 பெண்களும் அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க சாவலன்றதுக்காக அவங்க டார்கெட் இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது, அவங்க கூட டார்கெட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரவும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈர என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாருமே வேற வேற ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்களா இருக்காங்க, இவங்களுக்குள்ள காமன் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும், அந்த காமன் பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சாலே நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 4 பேரோட ஃபேமிலியை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப பாலாவோட ஒய்ஃபும் வீட்டுல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாலா ஒரு கம்பெனிக்காக தான் வண்டி ஓட்டி இருப்பாரு. இப்ப அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு நபர் வீட்டுக்கு வந்திருக்காரு. சில பேப்பர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கான்னு பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டு ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது, பேப்பர் மட்டும் கேட்டு வந்துட்டீங்களா, எந்த பேப்பரும் கிடையாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்கா கோவப்படுற, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் கிளம்பிடுறது. இப்ப பாலாவோட ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மாமனார் கிட்ட சொல்லிட்டு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜீப் பிடிச்சுதான் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த 4 பேரோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார்ல, அதனால ஐயனார் இவங்களுக்கே தெரியாம இவங்களை ஃபாலோ பண்றாரு. இவங்க மார்க்கெட் ஏரியாக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வச்சு சுருளி அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றாங்க.
அந்த சுருளியும் இவங்களும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது இவருக்கு தெரியல. போட்டோ எல்லாம் எடுக்கலான்ற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து சுருளியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் சுருளியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் லாரி டிரைவர் போல இப்ப லாரியில போயிட்டு இருக்காரு. போனவர் ஒரு காட்டு பகுதியில வண்டியை நிறுத்திடுறாரு. வண்டியை நிறுத்தி ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேர் எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை எடுத்துட்டு போறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க போல. அந்த பாக்ஸ் எல்லாம் லாரியில ஏத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் போட்டோ எடுத்துறாரு. அதே சமயம் சத்யாக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இந்த லாரி ஒரு செக் போஸ்ட் கிட்ட வரும்போது சத்யாவும் இர்ஃபானும் சேர்ந்த மாதிரி இந்த லாரியை லாக் பண்ணிடுறாங்க. லாரியில என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. காய்கறி தான் இருக்குன்ற மாதிரி சுருளி சொல்றான். ஆமா சார், காய்கறி தான் இருக்குன்ற மாதிரி இவங்க ஆபீசர் ஒருத்தரே சொல்றாரு. இருந்தாலும் இவங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேகமா வண்டியில ஏறி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் தந்தோனா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இவ்வளவு நாள் இதுக்கு நீயும் துணை போயிருக்க அப்படின்ற மாதிரி இர்ஃபானும் ஒரு ஆபீசரை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அதே சமயம் சத்யா கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடலாமான்னு கேக்குறாரு. சத்யா இருக்கார்ல, நம்ம இடத்துக்கு கொண்டு போக வேணாம், என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நீங்க தனியா போக வேணாம், நானும் கூட வரேன்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி காட்டு பகுதியில போயிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்டுல எங்கேயாவது ஒரு பகுதியில ஒளிச்சு வச்சிடலாம், இதுக்கு பின்னாடி இருக்கவன வெளியே வர வச்சு பிடிக்கணும் அப்படின்றது தான் பிளான். ஏன்னா அந்த இடத்துல வச்சா இவங்க ஆளே அவனுக்கு எடுத்து தந்துருவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப பத்திரமா இதை ஒரு இடத்துல மறைய வச்சிடுறாங்க. மறைச்சு வச்சுட்டு வெளியே வராங்க. வழியில ஒரு வண்டியை பார்த்து லிப்ட் கேட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் எங்க இருக்குன்னு தெரியும். இப்ப சத்யா கிட்ட பேசுறதுக்காக ஈரோவும் ஐயனாரும் வந்திருக்காங்க. ஐயனார் தானே இன்ஃபர்மேஷன் தந்தாரு, அதனால சத்யாவும் நன்றி சொல்றாரு. இவங்களும் சுருளி ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வாயை திறந்து பெருசா எதுவுமே அவன் பேசல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நாங்க சுருளி கிட்ட பேசணும், பர்மிஷன் தாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன, போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சுருளி கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீயும் பாலாவோட ஒய்ஃபும் பேசினதை நாங்க கவனிச்சிட்டோம், பாலாவோட ஒய்ஃப் கிட்ட நீ எதுக்காக பேசின, அப்ப பாலாவும் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், பாலா இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தான், ஆனா ஒய்ஃபுக்கு தெரிஞ்சனும் ஒய்ஃபு கண்டிச்சு இந்த வேலையை விட சொன்னாங்க. பாலாவும் வேலையை விடுறேன்னு மேல் இடத்துல சொன்னான், ஆனா மேல் இடத்துல நிறைய பிரச்சனை பண்ணாங்க, அப்படி இருக்கும் போது அவன் இறந்து போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி இந்த கேஸை நோன்றாங்கல்ல, ஹஸ்பண்ட் கடத்தல்காரர்ன்றது வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பாலாவோட ஒய்ஃப் இவனை பார்த்து பேசியிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு புதுசா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருது. அந்த பாயிண்ட பத்தி சித்ரா இருக்காங்க பாத்தீங்களா, ஐயனார் கூட டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோ இந்த டிஸ்கஷன்ல கலந்துக்க மாட்டாரு, ஆனா இவங்க பேசிக்கிறத கேட்டுட்டு இருக்காரு. சித்ரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்மக்லிங் வேலைக்காக தான் வனரட்சியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்டு பகுதியில வனரட்சி இருக்குன்னு சொன்னா எல்லாருமே பயப்படுவாங்கல்ல, அதை இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இவங்க கடத்தல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரத்தினோ ஏகாமரம் 2 பேருமே இவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் செட் ஆகலன்னு வெளியே போக நினைச்சிருப்பாங்க, அதனால கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாலாவை முடிச்ச மாதிரியே தான் அவங்க 2 பேர் கதையும் முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா கூட இந்த கடத்தலுக்கும் ராபர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ராபர்ட் இவங்க கடத்தல் வேலை பண்றத போட்டோ எடுத்து மிரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கூட ராபர்ட்டை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இப்படி இருக்கலாம் தான் சொல்றேன், இப்படிதான் இருக்கும்னு நான் சொல்லன்ற மாதிரி சித்ரா சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கலான்ற மாதிரி அவங்க ரூம் போறாரு. அவங்க யூனிஃபார்மா அயன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அதுக்குள்ள டியூட்டிக்கு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. உங்க ரூம்ல இருந்து டக்கு டக்குன்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இவர் பாலால சவத்துல அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த சவுண்ட் தான் கேட்டிருக்கு. என் போக்கஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிராக்டிஸ் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இர்ஃபான் இருக்காரு பாத்தீங்களா, நைட் ஷிஃப்ட் வேலைக்காக ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இவருக்காக தாயத்தை ரெடி பண்ணிருக்காங்க. இதை தர மறந்துட்டேன், இந்த தாயத்தை கையில கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரோட கையில எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவரை யாரோ கண்காணிக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. நீ வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. சத்யா வேலை விஷயமா பேசிட்டு இருக்கும் போதுதான் இர்ஃபான் கிட்ட இருந்து கால் வந்து எங்கன்னு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இர்ஃபான் பேசுறது சரியா கேட்கல. திடீர்னு காலு கட் ஆயிருது. இவர் செம்மையா பயந்துடுறாரு. இப்ப ட்ராக் பண்ணி இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா இர்ஃபானோட பைக்கு சாஞ்சிருக்கு. பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன், பிரிஞ்சு தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இவரும் ஒரு பக்கம் வராரு. இவரு வர பக்கத்துல அவர் உட்காந்து இருக்கிறது தெரியுது. சத்யாவும் அவர் இருக்க இடத்துக்கு வேகமா வந்து அவரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. பார்த்தா இர்ஃபான் அசையாம இருக்காரு. நெஞ்சில கைய வச்சு இவரும் அழுத்திட்டு இருக்காரு. இப்படி அழுத்திட்டு இருக்காருல, அப்ப பின்னாடி இருந்து வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவரும் பயந்த மாதிரி திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல யாருமே காணோம். இவ்வளவு நேரம் இவர் கைய வச்சு அழுத்தினதுனால இர்ஃபான் முழிச்சிடுறாரு. அப்பாடா எதுவுமே ஆவலன்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. ஒன்னும் இல்லைன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
திரும்பி யாரோ இவரை நெருங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த உணர்வு வந்து பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து திரும்புறாரு. இவரை யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. இங்கதான் 7th எபிசோட் முடியுது. சத்யாவோட அப்பாவும் கேரளால இருந்து தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே காணாம போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு மேல ஒரு ஆபீசர் லேடி இருப்பாங்க. அவங்க இருக்காங்கல்ல, டீமோட காட்டு பகுதியில தேடுறதுக்காக போறாங்க. சத்யா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு காலத்துல ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்திருப்பாரு. என் பையனை தேடுறதுக்காக நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டாரு. இவர் கால்ல எல்லாம் அடிபட்டிருக்குல்ல, சார் இந்த நிலைமையில நீங்க வரது சரியா இருக்காது, நாங்க தான் இவ்வளவு பேர் போறோம்ல, சீக்கிரமாவே உங்க பையனை கண்டுபிடிச்சிருவோம், நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி கிளம்புறாங்க. காட்டுக்குள்ள பிரிஞ்சு இர்ஃபான் எங்க சத்யா எங்க அப்படின்ற மாதிரிலாம் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. சத்யாவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இர்ஃபானோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இங்கதான் இருக்காங்க. நீங்க 2 பேருமே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க கண்டுபிடிச்சா சொல்றோம்னு புனிதா சொல்றாங்க. ஆனா 2 பேருமே கேட்க மாட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல தேடி பார்த்துட்டாங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஈரன் இருக்காங்கல்ல, 2 மணி நேரம் தேடியும் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈர என்ன சொல்றாருன்னா, கண்டுபிடிக்க முடியாததும் நல்லதுதான், ஏன்னா கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், சோ நீ கவலைப்படாதன்னு சொல்றாரு. நீங்களும் போய் தேடுங்கன்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. நாங்களும் தேடுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த கடத்தல் வேலையெல்லாம் பண்றவங்க தான் இந்த வேலையும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதுல யாரையும் ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிட்டா அவங்கள போய் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சத்யா ஒரு ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் சத்யா முழிக்கிறாரு. இர்ஃபான் என்ன நீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இர்ஃபானா பக்கத்து ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் கதவை திறந்து இந்த இடத்துக்கு சேகரும் ஆட்களும் வராங்க. சேகர் ஆட்கள் தான் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணி தூக்கி இருக்காங்க. நிறைய புலி கொல்லப்பட்டிருக்கோம் தோலுக்காக, அதே மாதிரி நிறைய யானை தந்தத்துக்காக கொல்லப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் இருக்கியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், என் சரக்க புடிச்சு நீ மறைச்சு வச்சிருக்கல, எங்க வச்சிருக்கன்னு ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கிறாரு. சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட சேகர் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்கள் மூலியமா இவரை டார்ச்சர் எல்லாம் பண்றாரு. ஹீரோக்கு பெருசா எந்த குழுவும் கிடைக்கல, அதனால சுருளிய பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரத்தினோ ஏகாம்பரம் அதுக்கப்புறம் ராபர்ட்லாம் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பணக்காரங்க சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சார், ஆனா யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா என் லெவல் ஆட்கள் மட்டும் தான் எனக்கு தெரியும், இவங்களெல்லாம் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. உன் லெவல்ல சில ஆட்கள் உனக்கு தெரியும்ல, அவங்கள பத்தி சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அவங்கள பத்தியே இவன் சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு வாக்குறுதி தராரு, நீ மட்டும் சொன்னு வச்சுக்கோயேன், உன்னை ஜெயில இருந்து வெளியேற்றுறேன், அதே மாதிரி பாலாவோட ஒய்ஃப்க்கு இதுக்கப்புறம் நாங்க தொல்லை கொடுக்க மாட்டோம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு நபரை பத்தி தகவல் கொடுத்துறான். இந்த நபர் பேரு நம்ம குருன்னு வச்சுப்போம், குருவை இந்த பகுதியில வச்சுதான் பாத்திருக்கன்ற மாதிரி போட்டோவை தந்துடுறான். இதனால ஹீரோவும் டீமா என்ன பண்றாங்கன்னா, போட்டோவை காமிச்சு இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கடைசி 3 நாளா சித்ரா கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, இவங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இப்ப சித்ரா தேடுற வேலையெல்லாம் விட்டுறாங்க, அவங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீ இதை பார்த்தனா உடனே எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி தான் பண்றாங்க. என்ன வேலையை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஐயனாரும் நோட் பண்றாரு. இப்ப கொஞ்சம் கடுப்பான மாதிரி அவங்க கார்க்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. இவரும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே கார்க்குள்ள வந்து உட்கார்றாரு. அவங்க கையில கட் பண்ணி இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. நீ இன்னும் எதுக்காக கட் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் மத்தவங்க கூட ஷேர் பண்ணு, சரியாயிடும், நான் உன் ஃப்ரெண்டு தானே, எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தேடிட்டு இருக்க குருவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஃபாரின் லேடி கிட்ட ஒரு பேக்கை தரான், அதுக்குள்ள தந்தம் தான் இருக்கு போல. எனக்கு பிரச்சனை வராதுல்லன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வராது, செக்கிங்ல நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறான். இப்பதான் ஈரன் இருக்காங்கல்ல, அங்க இருக்க குருவை பாத்துடுறாங்க. உடனே ஹீரோ கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி குருவை துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி துரத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் குரு இவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிடறான். சத்யாவும் என்னென்ன அடிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இர்ஃபானும் ஆமான்னு சொல்லிட்டாரு. இதை நான் மட்டும் பண்ணிருக்கணும்னு தேவையில்லாம உங்களையும் கூட சேர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாதப்பா, என்ன அடிச்சாலும் சரி, அதை வச்சிருக்க இடத்த பத்தி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது சவுண்ட் கேக்குது. சத்யாவும் ஓட்ட வழியா என்ன பண்றாங்கன்னு பாக்குறாரு. சின்னதா ஒரு புலிக்குட்டியை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதோட தோலெல்லாம் இவர் கிழிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற சத்யா பயங்கரமா கத்துறாரு. அது குட்டிடா, அதை விட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா இப்ப கோவப்பட்ட சேகர் இருக்காருல்ல, வாய முர்றா அப்படின்ற மாதிரி ரூம் வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. குருவை போலீஸ் எல்லாம் துரத்துனாங்கல்ல, அந்த பயத்துல தான் குரு படுத்துட்டு இருக்கான். கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ ஏதாவது தப்பு பண்றியா, தப்பு பண்றேன்னா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா இருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. யாருன்னு பாக்குறதுக்கு கதவை திறக்கிறாரு. குருவோட ஆள் ஒருத்தன் தான் வந்திருக்கான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்த்தா ஹீரோவும் டீமும் இந்த இடத்த கண்டுபிடிச்சு இவரை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இப்ப குரு கிட்ட விசாரிக்கும் போது சில தகவல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. ரத்தினத்தோட தம்பின்னு தங்கராஜ்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த தங்கராஜ் இப்ப பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. ஆனா வழியிலேயே ஒரு இடத்துல வச்சு போலீஸ் இவரை பிளாக் பண்ணிடுறாங்க. தங்கராஜ் வேலை விஷயமா அன்னைக்கு நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னு சொல்லியிருப்பாரு. இவர் ஹோட்டல்ல வச்சு குரு கிட்ட சரக்கு தான் வாங்கியிருப்பாரு. சரக்கெல்லாம் வாங்குறேன்னா இந்த பிசினஸ் தான் நீ பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க.
என் அண்ணன் சொல்லி தான் போனேன், எனக்கு பெருசா இத பத்திலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அண்ணன் கூட சம்பந்தப்பட்டவங்களாம் போன் பண்ணி என்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பயந்து தான் ஊரை விட்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஏன் முன்னாடி நீ போன்ல பேசினல, யார்கிட்ட பேசின, அந்த நம்பரை தான்ற மாதிரி கேக்குறாரு. இவனும் அந்த நம்பரை எடுத்து தந்துடுறான். அது சேகரோட நம்பர் தானே, சேகர் நம்பர்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த நம்பரை ட்ராக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப ட்ராக் பண்ணி இவங்களும் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள இருக்க பில்டிங்க்கு போனோம்னு சொல்றாங்க. பர்மிஷன் இல்லாம உள்ள விட முடியாது சார், வேணா ஓனர் கிட்ட பர்மிஷன் கேக்குறேன், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்றாரு. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்றாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க பில்டிங்ல தான் இவங்க ரெண்டு பேருமே மாட்டிட்டு இருக்காங்க. அந்த நீலான்ற பறவை வெளியே பறந்துட்டு இருக்கிறதா சத்யா கவனிக்கிறாரு. இப்ப விசில் அடிச்சு அந்த நீலா பறவையை பக்கத்துல வர வச்சிடுறாரு. இவர் மாட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் அதுக்கு புரிய வச்சிடுறாரு. இப்ப அந்த நீலா இருக்கு பாத்தீங்களா, பறந்து பக்கத்துல இருக்க ஹீரோ கிட்ட வந்துருது. இப்ப ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஹீரோக்கு ஓரளவுக்கு இது புரியுது, இங்கதான் அவர் மாட்டிருக்காரு போல அப்படின்ற மாதிரி வேகமா உள்ளலாம் நுழைய ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே சத்தம் காட்டாம தான் உள்ள நுழையறாங்க. இருந்தாலுமே சேகர் ஆட்கள் கவனிச்சிடுறாங்க. இப்ப கன்னால இவங்களை ஷூட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இவங்களும் பதிலுக்கு அவங்கள ஷூட் பண்றாங்க. இங்க கன் ஃபைட்லாம் நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஐயனார் மாற்ற மாதிரி போறாரு. கரெக்டா ஹீரோ நடுவுல வந்து ஐயனாரா அந்த இடத்துல சேவ் பண்ணிடுறாரு. எல்லாருமே சேர்ந்து சேகர் ஆட்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சேகர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களுக்கு ஆட்டம் காமிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்ப இவங்களும் சத்யா இருக்க ரூமை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. எப்படியோ காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சத்யா சந்தோஷப்படுறாரு. இப்ப சத்யாவை கை தாங்களா இவங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்து ரூம்ல இருக்க இர்ஃபானை பாக்குறாரு. இர்ஃபான் இறந்து போயிருக்காரு. அவங்க டார்ச்சர் பண்ணியே கொண்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் பாக்குற சத்யாவால ஏத்துக்க முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப வண்டி எல்லாம் திரும்பி வருதுல, எல்லாருமே ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. சத்யா மட்டும் தான் வராரு, இர்ஃபான் வரல. இர்ஃபான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டுலாம் இருக்காங்க. ஐயனாருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயத்துல யமுனா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஐயனார் நல்லபடியா வந்ததை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இவரை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இர்ஃபானுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குல எல்லாருமே சேர்ந்து செய்யறாங்க. எல்லா சடங்கும் முடிஞ்சு ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வராங்க. ஆனா சத்யாவால அப்படி வர முடியல. என்னால் தான் அவர் அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல, இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவரை சமாதானப்படுத்துறாரு. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் டைம் அந்த கார்டியனை பாக்குறதுக்காக வந்துருவாங்க. அந்த கார்டியன் உடம்பு முடியாம இருந்தாங்கல்ல, இப்போ ஓரளவுக்கு அவங்களோட ஹெல்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஐயனார் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி யமுனாவை பாக்குறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பேசி இவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. திரும்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஈரா கிட்ட இருந்து தகவல் வரல அப்படின்ற மாதிரி சித்ரா யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல. இப்பதான் ஈராக்கு கல்யாணம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க வேகமா கார்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஈராக்கு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்பதான் சித்ராவும் இவங்களை பாக்குறதுக்காக இந்த ரூம்குள்ள நுழையிறாங்க. அன்னைக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சித்ரா கேக்குறாங்க. ஈரா என்ன சொல்றாங்கன்னா, போன்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸ் கவனிச்சிட்டாங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட நான் பிரேக்கப் பண்ணியிருந்தேன்ல, அவன் வீட்டுல பேசி இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தையும் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி ஈரா சொல்றாங்க. அதாவது ஒரு பொண்ணு இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருப்பா, மென்டல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னாலயும் சரிப்பத்த முள்ளன்ற மாதிரி அந்த பொண்ணை சாவடிக்கவே செஞ்சுட்டாங்க. நம்மளையும் அந்த மாதிரி தான் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காகவும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சித்ராவும் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ரவுண்ட் மாதிரி போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்காக வெளியே வராரு. இதே சமயம் தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, சாரி எல்லாம் போட்டுட்டு வெளியே வராங்க. என்ன சாரி போட்டுட்டு எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பிரேயர் பண்றதுக்காக சர்ச்சுக்கு போலான்னு நினைச்சேன், நீங்களும் சர்ச்சுக்கு வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம இருக்காரு. நீங்க பிரேயர்லாம் பண்ண தேவையில்ல, வந்தா போதும்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி இவங்க கூட சர்ச்சுக்கு வந்துடுறாரு. இவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு கார்டியன் தானே பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அந்த கார்டியனை பத்தி எல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பாக்குறதுக்கு கூட்டு போறேன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த கடத்தல் வேலை எல்லாம் பண்றவங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் ஹீரோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. சீனியர்ஸ் அதை உறுதிப்படுத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேகரை இவங்க அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல இவங்களுக்கு எல்லாரோட கைரேகையும் கிடைச்சிருக்கும். அந்த கைரேகை எல்லாத்தையும் கிரைம் ஸ்பாட்ல மேட்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. பார்த்தா மேட்ச் ஆயிருக்காது. சோ அவங்க வேற கேங்கு, இந்த 4 பேரை கொண்டது வேற கேங்குன்னு சொல்றாரு. அப்ப ஆரம்பிச்ச இடத்துல தான் கேஸ் இருக்கு. இதனால தான் ஒரு கண்ணு இருக்கவர்கிட்ட கேஸ் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். எங்க உங்க சீனியர் தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த சீனியர் கோவப்பட்டு இருக்காரு. சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட சீனியர் கேக்குறாரு. இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள இந்த கேஸை நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா வேற ஆளை நான் போட்டு முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீனியர் கோவமா சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ராபர்ட் எடுத்த போட்டோ எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அந்த போட்டோ எல்லாம் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காரு.
அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவர் மிருகங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஒரு ஆட்டு பண்ணையில சில போட்டோவெல்லாம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. அந்த ஆட்டு பண்ணையில தான் செல்வம் வேலை பார்த்திருப்பாரு. இப்ப அந்த ஆட்டு பண்ணையை விட்டு வெளியே வந்து தனியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப செல்வத்தை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராபர்ட்டுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. செல்வமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் மிருகத்தை போட்டோ எடுக்கும் போது மிருகம் அசையாம இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால மிருகத்துக்கு ஒரு ஊசி எல்லாம் போட சொல்லுவாரு. அந்த மாதிரி நிறைய வாட்டி ஊசி போட்டிருக்கேன் சார்னு சொல்றாரு. அவர் எந்த மிருகத்துக்கு மயக்க ஊசி போட சொன்னாலும் நான் போடுவேன் சார். அவர் நிறைய போட்டோ எல்லாம் மணிக்கணக்கில் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த மிருகம் சில சமயத்துல இறந்து கூட போயிடும். நான் பண்றதுலாம் எனக்கு பெரிய தப்பா தெரியாமயே நிறைய தப்பு பண்ணிட்டேன் சார்னு சொல்றாரு. இந்த கோவத்தினால தான் வனரச்சு ராபர்ட் சாரை கொண்டுச்சு போல. இத பத்தி சொல்லாமா வேணாமான்னு ஒன்னும் தெரியாம இவ்வளவு நாள் முழிச்சிட்டு இருந்தேன் சார். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது முழிப்பு வருது. ஜன்னல்ல பார்த்தா அந்த பூச்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வலைலாம் பின்னி வச்சிருக்கு. இந்த பூச்சிலாம் இங்க என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப ஜன்னலை திறந்து பாக்குறாரு. அந்த இடத்துல வனரட்சி இவரோட கண்ணுக்கு தெரியுது. இவரும் ஷாக்கிங்கா அந்த வனரட்சியை பாக்குறாரு. அங்கே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த வனரட்சி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்குது. அது எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. இங்கதான் 8th எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ்ல இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு. அடுத்த வீடியோல நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.